இந்த ஆலயம் வந்து பேரளத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது. திருமூச்சி லலிதாம்பி கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தெல்லாம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த க்ஷேத்திரம் யமன் சனி பிறந்த க்ஷேத்திரம். யம தர்மராஜாவுக்கு கெதை சூளம் பாசகீரம் 3 இங்கே இருக்காது. கத்தி கேடயத்தோட எரும வாகனத்தில் குழந்தையா காட்சி கொடுக்குறார். அதேமாரி சனி பகவானுக்கு எந்த ஆயுதமும் கிடையாது. அனுகிரக சனியாக இங்கே காட்சி கொடுக்குறார். 7.5 சனி அப்படிங்கும்போது திருநள்ளாறு சொல்லுவா, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த 7.5 சனிக்கு அப்புறம் எந்த கோயில் போகிறது வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த க்ஷேத்திரத்தில் வரும்போது பிறந்த க்ஷேத்திரத்தில் நம்ம தரிசனம் பண்ணும்போது யமனை தரிசனம் பண்ணும்போது யம பயம் பாவம் போயிடுது. சனியை தரிசனம் பண்ணும்போது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுது. நவகிரக தோஷம் சகல தோஷ நிவர்த்தின்னு ஒரு சங்கல்பத்தில் பண்ணிக்கலாம். பைரவர் காட்சி கொடுக்குறார். இந்த நரம்பு பாதைகள் பிரெயின் கிளியர் ஆகிறதுக்கு அவர் அனுகிரகம் கொடுக்குறார். பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்திம்பா, பாவிகளையும் தோஷங்களையும் அனுமதிக்காதுன்னு சொல்லும்போது பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்தி போயிடுச்சுன்னா இக ஜென்மனி பூர்வ ஜென்மனி ஜென்ம ஜென்மாந்திரேஷன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். நட்சத்திரம் வந்து நம்ம பிறந்த நட்சத்திரம் வந்து நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கலாம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணும்போது யமன் சனி சுவாமி அம்பாள் பைரவர் வரிசையாக சாமி கும்பிடும்போது நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. அது 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம சங்கல்பம் பண்ணிடணும். காலையில் 6 மணி கணக்கு வச்சுங்களேன். 6 மணிலேருந்து 12க்குள்ளே சங்கல்பம். நட்சத்திரம் தெரியல அப்படின்னு சொன்னால் சனி ஞாயிறு திங்கள் விசேஷமானது. சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து பைரவர் யமனுக்கும், திங்கக்கிழமை சுவாமிக்கும். அதனால் சனி ஞாயிறு திங்கள் 3 தினங்கள் வந்து கிழமையில். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் பேரளம் உள்ளது. பேரளத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், திருமையேச்சூர் லலிதாம்பிகை கோவிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது.